நண்பர்களுக்கு வணக்கம். பப்பையா, பப்பாளியில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. அனைவரும் விரும்பி சாப்பிட்ற பழங்களில் இதுவும் ஒன்று. சர்க்கரையின் அளவு அதிகமாக உள்ளவங்க இனிப்பை சாப்பிட முடியாது. ஆனால் நம்ம பப்பாளியில் இனிப்பு அதிகமாக இருந்தாலும் பப்பாளி பழத்தை சாப்பிட்லாம். சர்க்கரை வியாதிக்கு மிக உகந்தது. சர்க்கரையின் அளவை குறைக்கக்கூடியது. இந்த பழத்தில் இயற்கையாகவே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. நம்ம இப்போ வரக்கூடிய காய்ச்சலுக்கெல்லாம் பப்பாளி இலை கஷாயம்லாம் வச்சு சாப்பிட்றோம். அதுமாரி இந்த பப்பாளி பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டோம்னா நம்ம உடலில் உள்ள நச்சுத்தன்மையெல்லாம் இது விரட்டிடும். மேலும் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த கர்ப்பப்பை சம்பந்தமான நோய்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாகும். இந்த சிறுநீர் பாதையில் ஏற்படக்கூடிய நோய் தொற்றுகளை இந்த பழத்தை சாப்பிட்டு வர நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். தற்போது நமக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளில் மிக பெரியதாக உள்ளது தொப்பை. இதை நம்ம எப்படி தான் குறைக்கணும்னு நினச்சாலும் குறைய மாட்டேங்குது. அந்த சமயத்தில் இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டு வர அந்த கெட்ட கொழுப்பையெல்லாம் நீக்கி நமக்கு அந்த தொப்பை விரைவில் காணாமல் போய்விடும். முதுமையானவர்களையும் இளமையாக காட்டக்கூடியது இந்த பழம். இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு இது தோல் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம முகம் கைகாலில் அப்படியே தேய்த்து கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கழுவினோம்னா முகம் கைகாலெலாம் நல்லா பளபளப்பாகும். செயற்கை கிருமியை நம்ம பயன்படுத்த வேண்டியதில்லை. இயற்கையாகவே நமக்கு மேனி பளபளப்பை கூட்டக்கூடியது இந்த பப்பாளி பழம். பப்பாளியில் வைட்டமின் ஏ அதிகமாக இருக்கிறனால கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறனால மலச்சிக்கலை போக்கும். உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க இந்த பழத்தை வாரத்துக்கு 2 அல்லது 3 நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு வர உடல் எடை நல்லாவே குறையலாம். நமது மேனி பளபளப்பிற்கு இது மிகவும் உகந்தது. இதை சாப்பிட்டு வர இளமையாக தோற்றம் காணலாம். தோலில் உள்ள சுருக்கங்களையும் இது போக்கிடும். நல்ல சத்துள்ள மருத்துவ குணமிக்க இந்த பப்பாளி பழம் அனைத்து இடங்கள்லையுமே கிடைக்கக்கூடியது மற்றும் விலை மலிவான பழங்களில் இதுவும் ஒன்று. இந்த சத்து மிகுந்த பழத்தை நாமும் சாப்பிட்டு நல்ல பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம்.